நீங்க திருச்சி தொகுதியை குறிவைத்து காய்களை நகர்த்துவது மாதிரியான அது வந்து ஒரு நிர்வாகிகள் கட்சி நிதி வாங்கி பேசுனது அதெல்லாம் வச்சு நிறைய செய்திகள். அதாவது வந்து நீங்க அது தவறான செய்தி. நான் இன்ஃபேக்ட் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி தஞ்சை மண்டலத்துல அங்க நிதியளிப்பு கூட்டம். அங்கே ஏன்னா தலைவருக்கு இது இருக்கிற நாதம் போறேன், எல்லா ஊருக்கும் நாதம் போறேன். தஞ்சை மண்டலத்துல கூட்டம், அங்கேயும் மயிலாடுதுறையில ஒரு நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல அன்னைக்கு வரவேற்று கூட்டிட்டு போனாங்க. அப்பவே கார்ல முன்பு சொன்னேன், இத்தனை பேரை வச்சு வரவேற்பு கூட்டு போறேன், நாளைக்கு செய்தி வரப்போகுது, மயிலாடுதுறை துறை வைக்க நிக்க போறாரு சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு ஒருத்தர் கேட்கறா. சிரிச்சுட்டேன் நான். கட்சிக்காரங்க கூட அந்த நிர்வாகிகள் சிரிச்சுட்டாங்க, நீங்க சொன்னதை கரெக்டா அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன விருதுநகர்ல நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம், திண்டுக்கல்ல நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம், தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம், மீனவர்களுக்காண்டி நாங்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி திருச்சியில் நடத்தணும். அப்படி சமீபத்தில் வந்து நம்ம காவிரி நீர் பிரச்சனைக்காக 100 நாள் வேலை திட்டத்துக்காண்டி நாங்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம், மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். அதே மாதிரி இந்த நிதியளிப்பு கூட்டம் அடுத்த நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறேன், நாளைக்கு கோவைக்கு போகிறேன் நான். இது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ். அவங்க நினைக்கிறாங்க திருச்சியை குறி வச்சுதான் அவரு கொஞ்சம் கலக்கத்துல திருநாவுக்கரசர் இருக்கிறாரு, அவங்க என்ன கொஞ்சம் கலக்கத்துல இருக்கு. இல்ல அவங்க என்னன்னா திருச்சியில வந்து மதிமுக யாருன்னு போட்டி போட்டு 2004 போட்டி போட்டு அவங்க ஜெயிச்சுனாங்க. எல் கணேசன் அண்ணன் வந்து அவங்க ஜெயிச்சாங்க. இன்னொன்று என்னன்னா எங்க இயக்க தோழர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க, நீங்க ஜெயிச்சிங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பொதுவாக தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற இயக்க நிர்வாகிகள்னா திருச்சி கொஞ்சம் நல்லா இருக்குமே, செயல்படுறதுக்கு நல்லா இருக்குமே, ஒரு காஸ்மோபாலிட்டன் ஒரு சிட்டின்னு நினைச்சிட்டு நீங்க பெரும்பாலும் திருச்சியை பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் அதிகமா வெற்றியும் பெற்றிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க செயல்படுறதுக்கு செய்யறதுக்கு நீங்க ஒரு 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 மாநகரத்துல இருந்து நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை போகும்போது ஒரு மீடியா அட்டென்ஷன் எல்லாமே இருக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளஸ் அந்த ஒரு நோக்கத்தில் தான் அவங்க சொல்றாங்களே தவிர அது விருதுநகர் நிற்கணும்னு சொல்லி ரொம்ப எங்களுடைய அந்த தென் மாவட்டங்கள் இருக்கிறவங்க இயக்கத்துக்கு கட்சிக்காரங்க அமைப்பு ரீதி அங்க நல்லா இருக்கு, அங்க நிக்கணும்னு சொல்றாங்க. இதுல நீங்க திருச்சியோ விருதுநகரோ என்ன எழுதப்பட்டிருந்தது செய்தியாக அப்படின்னா, துரை வைகோ அவர்கள் முதல் முறையா களம் காண்றார், கட்டாயம் வெற்றி பெறணும், அதுல ரொம்ப குறியா இருக்கிறார்ன்றது ஒண்ணு. அந்த வெற்றியின் மூலம்தான் கட்சிக்குள் இருக்கிற அதிருப்தியை அவர் சரி கட்ட முடியும்னு நினைக்கிறார் அப்படின்னு. உண்மையில உங்களுக்கு எதிராக கட்சிக்குள்ள அதிருப்தி எல்லாம் இருக்கா? 99.9 விழுக்காடு நான் இனியும் நல்லா சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வருடத்துல கட்சியோடைய ஒரு தொய்வு நிலைமையிலிருந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு கட்சிக்கு வந்திருந்தா இனியும் நல்லா இருந்திருக்குமே, இனி இப்போ வந்து இவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே அங்கிறது தான் அந்த உணர்வு தான் இருக்கு. அந்த 99.1 சூழ்நிலை அதுல 0.1% அதுமே தலைவர் வைகோனால தான் கட்சியில் இருக்கிறாங்க. அந்த 0.1%மே பொறுத்து இன்னைக்கு அவங்க துரோகம் பண்ணணும், அடுத்து துரோகம் பண்ணுவாங்க. அந்த 0.01% எனக்கு நீங்க அந்த 0.01ன்றத துரோகம்னு சொல்றீங்க. அவங்க கட்சி நலன் கருதி அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு கொடுக்கணும், வாரிசுன்ற அடிப்படையில் கொடுத்துடக்கூடாதுன்றதை நீங்க துரோகம்னு பாக்குறது சரியா இல்ல? நீங்க இது பொறுத்த வரைக்கும் நீங்க கட்சியோடைய நிர்வாகிகள் சொல்றது மாவட்ட செயலாளர்கள், உயர்நிலை குழு, ஆட்சி மன்ற குழு, இவங்க எல்லாமே ஹையர் பாடிஸ். இவங்கெல்லாம் அவங்க எடுக்கிற முடிவு தான். நானே வந்து இப்போ நான் அந்த பொறுப்புக்கு வரும்போது தலைமை கழக செயலருங்கிறது ஒரு நியமன பதவி தான். அதுக்கு வந்து நீங்க யாரும் நீங்க பொதுக்குழு கூட்டி நீங்க தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பதவி கிடையாது. இருந்த போதிலும் நான் சொன்னேன், நீங்க ஒரு சீக்ரெட் பேலட் வைங்க, சீக்ரெட் ஓட்டிங் இது வைங்க, நீங்க அதுல வச்சு நீங்க வந்து நம்முடைய மாவட்ட செயலர் எல்லாருடைய முடிவு நீங்க கேளுங்கன்னு சொல்லும்போது நாளைக்கு எல்லாரும் வேண்டாம் தான் சொன்னாங்க. ஏன் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க தலைவருடைய மகன்கிறதுனால நாளைக்கு வாரிசு அரசியல்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துறதுக்காண்டி நீங்க வைங்கன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 106 பேர்ல 104 பேர் வந்து அதுல எனக்கு உரைச்சிட்டு 2 பேர் வந்து வேண்டான்னு சொன்னாங்க. 104 பேர் சொன்னாங்க. தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்தது. தொகுதி பங்கீடு, கட்சி உட்கட்சி வாரத்தெல்லாம் தாண்டி நம்ம தேசிய அளவுல பேசணும் அப்படின்னா கருத்து கணிப்புகள்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல். ஆனால் உங்களுடைய பேட்டிகளில் தொடர்ந்து வந்து இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும், மீண்டும் ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்றீங்க. கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்களா? அது உங்கள் நம்பிக்கையை சிதைச்சிருக்கா? அதாவது அவங்க கருத்து கணிப்பு இந்தியா டுடேவுடைய ஒப்பீனியன் போல் பார்த்தேன் நான். 300+ சீட்ஸ் வந்து இன்னைக்கு பாஜக அணிக்கு அவங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் கருத்து கணிப்புகள் பொறுத்த வரைக்கும் இட் கேன் சேஞ்ச். பிரதமர் மோடியே கூட அவர் பேசும்போது 400க்கும் மேற்பட்ட நாங்கள் சீட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஜெயிச்சு நாங்கள் வரப்போகிறோன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னா அது ஒரு நீங்கள் தன்னம்பிக்கைன்னு சொல்கிறத விட நீங்கள் இவிஎம்ஸ், நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை வந்து நீங்கள் அதை ஹேக் பண்ணி நீங்கள் அதில் இருக்க தரவுகளை மாற்றி நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது யாரையும் குற்றச்சாட்டுகள் இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. அந்த இவிஎம்ஸே வந்து நீங்கள்
வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸிஸ் அமெரிக்காலேயே நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் மூலியமாக அதை நீங்கள் ஹேக் பண்ணலாங்கிறது ஒரு இது இருக்குது. அதில் அங்கேயே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேப்பர் பேலட் தான் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் எலக்ட்ரானிக் இது கிடையாது. ஸோ அந்த ஒரு இது பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து இவங்க 400 சீட்டுக்கு மேலே நாங்கள் ஜெயிச்சு வரோம்னு சொல்லும்போது அது அது நம்ப அது என்னன்னா இவங்க உண்மையிலே அப்படி ஒரு இவிஎம்ல வந்து இவங்க ஹேக் பண்ணுவாங்களோங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். ஏன் சார், ஒரு நம்பிக்கையில் பிரதமர் 5 மாநில தேர்தல் முடிவுகளெல்லாம் பார்க்கிறாரு, அவர் தன்னுடைய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசுறாரு, இந்தியா கூட்டணியை காங்கிரஸை விமர்சிச்சு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் 400 இடங்களுக்கு மேல்னா நீங்க வந்து இவிஎம் அதோட கனெக்ட் பண்றது சரியா இருக்குமா? அது மாத்திரம் கிடையாது. எதை வச்சு அவங்க இப்படி சொல்றாங்கிற போது 9 வருஷத்துக்கு முன்னாடி 2014 பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னாங்க? ஆண்டுக்கு 2 கோடி புதிய வேலை வாய்ப்புகள், நியூ ஜாப்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 18 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கு. இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ என்ன இருக்கு? கிட்டத்தட்ட 7.6% இருக்கு உங்களுக்கு. 7.6%. அது இல்லாமல் வேளாண் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குன்னு சொன்னார். இன்னைக்கு இந்த 9 வருஷத்துல 1.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க அங்க டெல்லிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் இவங்க நம்ம ஒன்றிய அரசு அவங்க மேல இன்னைக்கு என்ன டியர் கேஸையும் இதை வீசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ட்ரோன் மூலியமா என்னன்னா அது விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. நீங்க டெரரிஸ்ட், நீங்க சண்டைக்கு போகும்போது ராணுவம் பயன்படுத்துறது, அது விவசாயிகள் மேல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு கோர்ட்டை நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு வந்து ஒரு உரிமை இருக்கு. ஏன் நீங்க தடைக்கிறோ நீங்க இந்த மாதிரி பேரிகேட்ஸ் போட்டு அவங்களுடைய நடமாட்டத்தையே நீங்க எப்படி நீங்க தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றமே இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஹரியானா நீதிமன்றம் நினைக்கிறேன். அப்போ உங்கள் பார்வையில் வந்து மக்கள் வந்து பாஜக அரசுக்கு எதிரான மனநிலையில இருப்பதா சொல்றீங்க? ஆமா, இந்த மாதிரி. அது இல்லாம உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை முக்கியமா நான் சொல்ல வேண்டிய இந்த இன்டர்வியூல வந்து நான் சொல்ல வேண்டியது ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசு. என்னன்னா இன்னைக்கு உதாரணம் தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்கன்னா விலைவாசியெல்லாம் கூடி போச்சு, எல்லாம் இதாகி போச்சு. என்ன இன்னைக்கு தமிழ்நாடு அரசோடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்னால தான் அதே எல்லா திராவிட இயக்கங்களும் குறை சொல்றாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லா திராவிட அதிமுக குறை சொல்றாரு, திமுக குறை சொல்றாரு. இவங்களால தான் பாலா போச்சு, இன்னைக்கு விலைவாசி உயர்வு எல்லாம் சொல்றாரு. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெட்ரோலுடைய விலை 72 ரூபாய், டீசல் விலை 55. அன்னைக்கு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோடைய விலை வந்து பேரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80 அப்படியே கூட்டிகிட்டே போச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இன்னைக்கு $100 வரைக்கும் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சமீபத்தில் பார்த்து $80 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிற எண்ணெயோடைய விலையை பார்த்தீங்கன்னா $60 தான். இன்னைக்கு பீப்பாக்கி பேரலுக்கு $60 தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம விற்கிற ரேட் என்ன? பெட்ரோலு 102, டீசல் 94 ரூபாய். நம்ம ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு $70 $80 இருக்கும்போது நம்மளுடைய விலை பார்த்தீங்கன்னா அவங்க 72 55 ரூபா இருந்தது. இவ்வளோ தூரம் வந்து விலை குறைஞ்சியும் அவங்க குறைக்கல. இன்னொன்று என்னன்னா இந்த எரிபொருளுடைய விலை கூடுறதுனால எல்லா பொருட்களுடைய விலையும் கூடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எதிர்கட்சிகள் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து பட்டியலிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். இது இப்ப எந்த நம்பிக்கை வச்சு ஓட்டு போட நினைக்கிறீங்க? ஜனங்க எந்த நம்பிக்கை 3வது தடவை 2 அதாவது சொல்லுவாங்க. அவங்க பாஜக என்ன சொன்னாங்க, போன எலெக்ஷன் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து எனக்கு 5 வருஷம் நீங்க கொடுத்துருக்கீங்க, இத்தனை வருஷம் சீரழிச்சுட்டாங்க, எனக்கு அந்த 5 வருஷம் சரிபட முடியாது, முழுமையா நாங்க இனி ஒரு 5 வருஷம் கொடுத்து முழுமையா நாங்க முடிச்சிருவோம்னு சொன்னாங்க. ஆனா முழுமையா முடிச்சுட்டாங்க. இன்னொன்னு உதயநிதி அவர்கள் பேசின இந்த சனாதன, அது வாய்ப்பே கிடையாது. அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா, சகோதரர் உதயநிதி பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன கருத்துக்களை வந்து அதை வந்து அதுக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுத்து, அதாவது இந்து மதத்துக்கு திமுக திராவிட சக்தி, அவங்க என்னன்னா திமுக மாத்திரம் கிடையாது, திராவிட இயக்கங்கள் எல்லாமே மொத்தத்துல வந்து ஹிந்துக்கு எதிரான சக்திகள் கட்சிகள்னு சொல்லிட்டு அங்க பிரச்சாரம் பண்ணாங்க. காப்பி கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி போட்டு வைரலா நீங்க சோசியல் மீடியால தவறான ஒரு பிரச்சாரத்தை பண்ணி ஒரு இதை உருவாக்குனாங்க, மறுக்கிறது கிடையாது. ஆனா அது ஒரு மலிவான அரசியல். இல்ல பல விஷயம் சார். என்னன்னா அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேசுறாங்க. அதற்கு பின்னால் வரக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி என்ன சொல்றாருன்னா, சனாதனமும் இந்து மதமும் வேறு அல்ல அப்படின்னு அவர் பேசுறாரு. ரெண்டையும் கொண்டு போய் பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்து மதத்தை ஒழிக்க போறாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் பாஜகவை ஆதரிச்சாங்க. இதுதாங்க நடந்ததுன்னு சொல்றாங்களே. இல்லை, அது அப்படி கிடையாது. நீங்க வட இந்தியாவில் பரப்பப்பட்ட அந்த செய்திகள் நீங்க பார்க்கும்போது, முழுமையா நீங்க பார்க்கும்போது எவ்வளவு ஒரு வன்மத்தை, அதாவது வந்து சகோதரர் உதயநிதியா இருக்கட்டும், திராவிட இயக்கங்கள் இருக்கட்டும், அவங்க எந்த கண்ணோட்டத்தில் பெரியார் பேசுறாரு, தந்தை பெரியார் பேசுன்னு உங்களுக்கு தெரியும். ஊடகங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த காலம் இன்னைக்கு அது கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருந்தது.
நம்மள மாதிரி இன்னைக்கு பெரிய தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா பெருஞ்சர் அண்ணா இல்லைன்னா நானும் நீங்களும் இன்னைக்கு பேண்ட் சட்டை போட்டுருக்க முடியாது. இன்னைக்கு கல்வி இருந்திருக்காது. பெண்களுக்கு கல்வி இருந்திருக்காது. இன்னைக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்காது. அந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததே அதில் திராவிட இந்த சிந்தனை தான், சமத்துவ சிந்தனை தான். இது சனாதனுக்கு ஒரு எதிரான ஒரு சிந்தனையா இருந்தது. அதை மேற்கோள் காட்டி தான் நம்மளுடைய சகோதரர் உதயநிதி பேசினார். இதை ஏதோ பாஜக மட்டும் எதிர்த்தால் நீங்க சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள், மம்தா பானர்ஜி தொடங்கி எல்லாருமே பேசுறாங்க, இல்லங்க உதயநிதி அவர் இளைஞர், அவர் சொன்னது தப்பா போச்சு அப்படின்னு. அவங்களுக்கே ஒரு பெரிய நெருக்கடி ஆச்சு இல்ல. மம்தா அம்மையார் பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கலாம், காங்கிரஸ் சொல்லியிருக்கலாம். கமல்நாத் இல்ல ஆனா பொறுத்த வரைக்கும் திமுக மதிமுக நாங்க அதுல நாங்க உறுதியா நிக்கிறோம். நாங்க